ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க இருப்பீங்கன்ற விசுவாசத்தோட நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்காக பகிர்கிறேன். நீங்க யோசிக்கலாம், எனக்காக நன்மைகளை செய்கிறது யாரு? எனக்காக ஆசீர்வாதங்களை தரப்போகிறது யாரு? எனக்காக இத்தனை தீமைகளிலிருந்து விடுவிக்க போகிறது யாரு? எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு பாடுகள் இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை யார் இடத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய சங்கீதக்காரன் மூலமா ஒரு வார்த்தை நினைப்பட்டுக்கிறார். என்னன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்கு நாம் ஆசைப்படுகிற ஒவ்வொரு காரியங்களாக இருக்கலாம், நமக்கு தேவையான முக்கிய பகுதிகளாக இருக்கலாம், ஒருவேளை மேன்மையாக இருக்கலாம், ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், ஒருவேளை சுகவீனத்திலிருந்து விடுதலையாக இருக்கலாம், பண பிரச்சனையிலிருந்து விடுதலையாக இருக்கலாம். யாவற்றையும் கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார் என்று அவருடைய ஊழியக்காரர் மூலமா நமக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு உலகத்தில் உள்ள தீங்குக்கும் தீமைக்கும் பயப்படாமல் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தரப்போகிறார், நமக்கு ஆசீர்வாதங்களை தரப்போகிறார் என்று மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.